வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமண லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, லேட்டஸ்ட் அப்டேட் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டேட்ன்னு பார்த்தோம்னா, இப்போ ஏப்ரல் 3ஆம் தேதி ஆகுது. ஸோ இன்னைக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது காலையில 4:30 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க. நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா காலையில 5 மணிலேருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வீக்கெண்ட் இது. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ இப்போ காலையில் 4:30 மணிலேருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் 4:30 மணிலேருந்து காலையில் ஒரு 6:10 6:10க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு டோக்கன்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸில் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனாக கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். காலையில் 9 மணி தர்ஷனம் எங்களுக்கு. ஸோ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் காலையிலேயே போனால் எங்களை அலோவ் பண்ணுவாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அதுபோல் நிறைய பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி 500 விர்ச்சுவல் சேவா தர்ஷன் புக் பண்ணியிருக்கிறோம், ஆர்ஜித சேவா புக் பண்ணியிருக்கோம். அது மாதிரி டைமிங் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போனால் அலோவ் பண்ணுவாங்களான்றது பார்த்தோம்னா, ஆஸ் பர் டிடிடி ரூல் அவங்க லாஸ்ட் வீக் கூட ஒரு ப்ரெஸ் நோட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு கொடுத்த ஷெட்யூல்டு டைமுக்கு ஒரு 1 hour பிஃபோர் வாங்க, இல்லைன்னா உங்கள் ஷெட்யூல் டைமுக்கு வாங்க, எங்கே வெயிட்டிங் இல்லாமல் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது உங்கள் ஷெட்யூல் டைமுக்கு வாங்கன்னு சொல்லி தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி இருக்கோன்னு சொல்லி ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு நேற்று முந்தினத்து கூட பார்த்தோம்னா ஒரு 2-3 பக்தர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு கொடுத்த டைமுக்குன்னா நாங்கள் முன்னாடியே போனோம், அலோவ் பண்ணாங்க, அவங்க டைம் பார்க்கல, டேட்டு தான் பார்த்துட்டு அனுப்பிச்சாங்கன்ற மாதிரியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் 300 ருபீஸ் நைட் 9 மணி ஷெட்யூல்டுன்னு சொல்லியிருக்கீங்க. மத்தியானம் ஒரு 12 மணிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்மளுக்கு டேட்டு தான் மெயின், டேட் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் புக் பண்ண டைமுக்குன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு நினச்சோம்னா அது கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக அனுப்புவாங்கன்னு சொல்ல முடியாது. கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி டெய்லி அதே போல் அனுப்புவாங்களான்னா அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம மேக்ஸிமம் டேட் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது. ஷெட்யூல் டைமுக்கு அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களான்னா பார்த்தோம்னா, அதாவது எர்லியாக நம்ம ஷெட்யூல் டைமுக்குன்னா நம்ம முன்னாடி போனால் அலோவ் பண்ணுவாங்களான்னு அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அனுப்புறதுக்கும் சான்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மத்தியானம் 12 மணிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டு இந்த டவுட் இன்ஃபேண்ட் தர்ஷன், அதாவது சின்ன பசங்களுக்கு பிலோ 1 year பேபி தர்ஷனத்துக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிருக்கீங்க. ஏப்ரல் மாதம் நாங்கள் போகணும்னு நினச்சிருக்கோம் சொல்லி 2-3 பக்தர்கள் சொல்லியிருக்கீங்க. பிலோ 1 year பேபி தர்ஷனன்றது பார்த்தோம்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. குழந்தையோட அம்மா அப்பா பேரண்ட்ஸ் அவங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. கூட உன்னை யாரையும் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் அனுப்ப மாட்டாங்க. குழந்தைக்கு 12 வயசுக்குள்ளே இருக்கிற அண்ணாவோ அக்காவோ இருந்தால் அந்த பசங்களை அனுப்புவாங்க. அதாவது குழந்தையோட அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு அண்ணாவோ அக்காவோ இருந்தால் 12 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களை அனுப்புவாங்க. ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் கூட அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? மஸ்ட்டாக குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. நம்மளுக்கு திருமலை 4 மாட வீதி சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் சுபதம் என்ட்ரி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அங்கே பார்த்தோம்னா மத்தியானம் ஒரு 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 12 மணி ஒரு 11 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் காலையில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டு இந்த டவுட் பிலோ 1 year பேபி தர்ஷனத்துக்கு நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணணுமா, டைரெக்டாக வரலாமான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. இப்போ நான் டீட்டெயில் சொன்னல, இதில் நம்ம டைரெக்டாக தான் இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பிலோ 1 year பேபி தர்ஷனத்துக்கு ஆன்லைன் புக்கிங்லாம் எதுவும் கிடையாது, டைரெக்டாக தான் வரணும். திருமலை ஸ்பெஷல் டேஸ், திருமலை ஃபெஸ்டிவல் டேஸில் அந்த தரிசனம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பிரம்மோற்சவம், ரத சப்தமி, இது போல் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் டேஸில் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. இதுக்கு ஆன்லைன் புக்கிங் கிடையாது. பிலோ 1 year பேபி தரிசனம் பண்ணுறது நீங்கள் டைரெக்டாக வரலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டு இந்த டவுட் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில்
சுப்ரபாத சேவா இருக்கா, பக்தர்களுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அனுமதி இருக்கு. சுப்ரபாத சேவாக்கு அனுமதி இருக்கு. நீங்க டைரக்டா அங்க கூட டிக்கெட் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா நீங்க பெஸ்ட் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றாங்க மாசம் மாசம். சுப்ரபாத சேவா ஸ்ரீனிவாச மங்காபுரம் லோக்கல் டெம்பிள்ஸ் டிடிடி அன்னு இருக்கும் நம்மளுக்கு ஆன்லைன் புக்கிங்ல. ஸோ அதில் போயிட்டு ஸ்ரீனிவாச மங்காபுரம் செலக்ட் பண்ணி நீங்கள் சுப்ரபாத சேவான்றது புக் பண்ணலாம். ஈச் பர்சனுக்கு 10 rupees, 10 ரூபாய். டெய்லி காலையில் 5 மணிக்கு சுப்ரபாத சேவா, ஃப்ரைடே மாத்திரம் காலையில் 4 மணிக்கு சுப்ரபாத சேவா இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில். நெக்ஸ்ட் வந்து அலிப்பிரி ஸ்ரீவாரிமெட்டு. இந்த நடப்பாதையில் நடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு எத்தனை மணிக்கு டோக்கன் கிடைக்கும்? டைரெக்டாக அங்கேயே போகணுமா, ஸ்டெப்ஸ் ஆண்டியே போய் வாங்கணுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. உங்கள் கையில் டோக்கன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா நீங்கள் போகிறவங்க போகலாம். அதுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் இல்லை அலிப்பிரி பக்கம். ஓகேங்களா? அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுறாங்க. அது மஸ்ட்டாக வாங்கிக்கிட்டு தான் போகணும்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் வேறு தர்ஷனம் எதுனா புக் பண்ணியிருந்தா கூட நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகலாம். எந்த டோக்கன் இல்லைனாலும் நடந்து போகலாம். ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு திருப்பதியில் அலிப்பிரி ஏரியாவில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது நம்மளுக்கு விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க 3 இடத்துல. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே செப்பரேட் கவுண்டர் இருக்கு. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகணும்னு நினைக்கிற பக்தர்களுக்கு செப்பரேட் கவுண்டர் இருக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில். அதை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நம்ம டோக்கன் வாங்கணும்னா நாளைக்கு தர்ஷனம் இருக்கும். எஸ்எஸ்டி ஆனாலும் சரி, ஸ்ரீவாரிமெட்டு ஆனாலும் சரி. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அங்கே எந்த டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ நீங்கள், அதாவது நெக்ஸ்ட் டே இன்னைக்கு டோக்கன் வாங்கினீங்கன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் தான் நடந்து போகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 1200வது படியில் மஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு தான் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகணும். அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் வாங்குற டோக்கனுக்கு செப்பரேட்டாக எந்த கியூ லைன் தர்ஷனம் கிடையாது. காமனாக டோக்கன் தர்ஷனம் தான். நெக்ஸ்ட் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்தது வந்து இந்த ஸ்ரீவாரி சேவா, வாலண்டரி சேவாவுக்கு சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து நம்ம டிடி தேவஸ்தானம் ஆப் இருக்குல்ல, வெப்சைட்லேயோ ஆப்லேயோ போயிட்டு ஸ்ரீவாரி சேவான்ற ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. அதில் வந்து உங்களுக்கு மேலே பாருங்கள், அப்படியே ஹவு டு அப்ளை, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஓகேங்களா, ஜென்ரல் சேவக்ஸு, இது போல் பாக்ஸாக இருக்கும் செப்பரேட்டாக. அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. க்ளீனாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ குரூப் லீடர், சீனியர் சேவக்ஸ். இந்த சீனியர் சேவக்ஸ்க்கு குரூப் லீடருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஏஜ் குரூப் லீடர்ன்றவங்களுக்கு 45 to 65 இருக்கணும் ஏஜ். அதே போல் ஜென்ரல் சேவக்ஸ்க்கு பார்த்தோம்னா 18 60 இருக்கணும் வயசு. ஓகேங்களா? இது போல் க்ளீனாக அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுக்கோங்க, க்ளீனாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸ்ரீவாரி சேவாக்கு சம்மந்தப்பட்டு இந்த ஏஜ் லிமிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாம் அவங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ குரூப்பாக ஸ்ரீவாரி சேவக்ஸ் வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் நேம் எல்லாம் குரூப்பாக போகிறவங்க நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 to 15 பேர் குரூப்பாக போகிறதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் நேமு, ஆதார் கார்டு, அதே போல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் இப்போ ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி டிடி தேவஸ்தானம் ஆப்லேயோ வெப்சைட்லேயோ போயிட்டு ஸ்ரீவாரி சேவக்ஸ் அன்றதை டச் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வேணா கூட இந்த குரூப் போகிறதுக்கு எப்படி புக் பண்ணணும்ன்றது நான் ஆப்லேருந்து நான் ஸ்க்ரீன் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.